எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி மிதுன லக்னத்துல ஒருத்தர் பிறந்திருக்கார் அப்படின்னா அவர்களுடைய திருமண பந்தம் எப்படி இருக்கும், திருமண உறவுல அவர்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எப்படிலாம் செயல்படுவாங்க அப்படிங்கிறத பத்தி நல்ல விரிவான பதிவா பார்க்க போறோம். மிதுன ராசி மிதுன லக்னம் அல்லாது வேற யாராவது இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, என்னுடைய கணவர் மிதுனங்க, என்னுடைய மனைவி மிதுனங்க அப்படின்னு யாராவது இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, உங்களிடம் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதை பத்தியெல்லாம் இந்த பதிவுல நான் சொல்ல போறேன். நல்லா முழுமையா அந்த பதிவை கேளுங்க. இந்த மிதுன ராசி மிதுன லக்னத்தில் ஒருத்தர் பிறந்துட்டார் அப்படின்னாலே தன்னுடைய திருமண வாழ்க்கை அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த திருமண வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழணும்னு நினைக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. நம்ம இப்போ ஒரு செயல் செய்யறோம் அப்படின்னா அந்த செயலின் மீது முழு கவனம் வைக்கணும், அந்த செயலின் மீது சந்தோஷமா இருக்கணும். நம்ம ஒரு செயல் செய்யறோம், மற்றதெல்லாம் ஒதுக்கிடு, அந்த செயலின் மீது முழு கவனத்தை வச்சு சந்தோஷமா செய்யணும்டா, அப்பதான் மனசுக்கு முழு நிறைவா இருக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி தன்னுடைய திருமண வாழ்க்கையை நினைக்கக்கூடிய நபர்கள் இந்த மிதுனத்தில் பிறந்தவர்கள். கல்யாணம் பண்ணிட்டேன், மனைவியோட வாழ்க்கை சந்தோஷமா வாழணும், என் கணவருடைய வாழ்க்கை சந்தோஷமா, அவருடைய வாழ்க்கை கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்கும். சின்ன சின்ன சண்டைகள்லாம் வருது பாத்தீங்களா, அதற்கு கூட அதிக அளவு மனம் கஷ்டப்படக்கூடிய நபர்கள் இந்த மிதுனத்தில் பிறந்தவர்கள். திருமண வாழ்க்கை சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணுங்கிற எண்ணம் இவர்கள் ஆள் மனதுல ரொம்ப அதிகமா இருக்கும். தன்னுடைய திருமண உறவு கலத்திரம் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, கணவன் மனைவி, அவங்ககிட்ட ரொம்ப நட்பா பழகணும்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. கணவன் மனைவி அல்லாம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும், தனக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை பகிர்ந்துக்கணும், உனக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை நான் பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி தன்னோட திருமண உறவுகளிடம் வாழ்க்கை துணையிடம் நல்லா நட்பா பழகணும்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். பொதுவா தனக்கு இருக்கக்கூடிய உணர்வுகளை மனம் விட்டு அவங்க அந்த உணர்வுகளை வெளிப்படுத்தணும், வெளிப்படையா அவங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அழுகிறது, கோபம் வந்தா கோவப்படுறது, பயம் வந்தா அது வெளியில சொல்லிடுறதையும் எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா இப்படிங்கிற மாதிரி தன்னுடைய அந்த உணர்வுகளை வெளிப்படையாக காட்டக்கூடிய நபர்கள் இந்த மிதுனத்தில் பிறந்தவர்கள். தன்னுடைய வாழ்க்கை துணையிடம் வச்சுங்களேன், எல்லா விஷயத்தையும் வெளிப்படையா இருப்பாங்க. அழுகுறாங்க, உடனே சிரிப்பு வந்தா சிரிச்சிருவாங்க. ஒரு ஜோக் சொன்னா உடனே, ஒரு மனைவி ஒரு கணவனும் ஒரு ஜோக் சொன்னா உடனே சிரிப்பாங்க, அவங்க கூட நல்ல ஒரு ஜாலியா இருப்பாங்க. தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படையாக காட்டக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். அவர்களோட ரொம்ப நேரம் உட்கார்ந்து பேசணும்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. வா கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசலாம் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தன்னுடைய கலத்திரத்திடம், திருமண உறவிடம், திருமண பந்தத்திடம் ரொம்ப நேரம் உட்கார்ந்து பேசுறது ரொம்ப பிடிக்கும். தன்னுடைய வாழ்க்கை துணையை நல்ல ஒரு கலகலப்பா வச்சிருக்கணும், சந்தோஷமா வச்சிருக்கணும். சின்ன சின்ன சங்கடங்கள்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா உடனே ஒரு ஜோக் சொல்லி அவங்க சிரிக்க வச்சு சந்தோஷமா மாத்திடுறது, கலகலப்பா வச்சுக்கிறது. சும்மா நாச்சுக்காச்சு போய் ஏதாவது ஒரு வம்பிழுத்து அவங்களை சிரிக்க வைக்கிறது, சண்டை, சின்ன சின்ன சண்டை போடுறது. இந்த மாதிரி குடும்பத்துல எப்பயுமே பொதுவா திருமண உறவின்னு இல்லாம, திருமண பந்தம்னு இல்லாம இந்த மிதுனத்தில் பிறந்தவர்கள் தன்னுடைய குடும்பத்தினருடன் அடிக்கடி இந்த கலகலப்பை ஏற்படுத்துறது, ஒரு ஜோக் சொல்றது, சிரிக்கிறது, விளையாடுறது, சின்ன சின்ன சண்டை போட்டு விளையாடுறது, இந்த மாதிரி தன்னுடைய திருமண உறவை, திருமண பந்தத்தை கலகலப்பாக வைத்திருக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். தன்னுடைய கணவனோ மனைவியோ நல்ல புத்திசாலியா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவர்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். தன்னை விட புத்திசாலியா இருந்தா கூட ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனா நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருக்கணும், நிறைய புத்திசாலியா இருக்கணும், நல்ல புத்திசாலியா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இவருக்குள்ள இருந்துட்டே இருக்கும். ஏன்னா இவர்களுடைய ராசியின் அதிபதியே புதன் பகவானா வராரு. இந்த புதன் பகவான் அப்படிங்கக்கூடிய கிரகமே புத்திசாலி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம், இந்த காரகத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய கிரகம் புதன். பொதுவாக இவருக்கு நிறைய விஷயத்தை பத்தின அந்த ஒரு நாலேஜ் கொஞ்சமாவது இருக்கும், ஒரு 2 பாயிண்டாவது அந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி தன்னுடைய கலத்திரமும் இருக்கணும், நல்ல புத்திசாலித்தனத்தோடு இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் திருமண உறவும் கணவனோ மனைவியோ, கலத்திரம்னா ஒண்ணும் இல்லை, கணவன் மனைவி அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். தன்னுடைய மனைவி நல்ல ஒரு புத்திசாலியா இருக்கணும், தன்னுடைய கணவன் நல்ல புத்திசாலியா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இவருக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அப்படி ஏதாவது விஷயம் தெரியல அப்படின்னா புதிய நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் தன்னுடைய மனைவிக்கு, தன்னுடைய கணவனுக்கு, திருமண பந்தத்துக்குன்னு வச்சுக்கோங்களேன். நல்லவா நான் சொல்லித்தரவா, இந்த விஷயத்தை கத்துக்கோ, நிறைய அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எல்லாம் நிறைய சொல்லி தருவாங்க. இந்த போன்ல நிறைய சொல்லித்தரது, இல்ல கம்ப்யூட்டர்ல நிறைய சொல்லித்தரது, நிறைய விஷயங்களை அவங்களுக்கு புதிய விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவருக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். தெரியாத விஷயமா இருந்தா கூட நான் சொல்லித்தரேன்னு நிறைய புதிய விஷயங்களை தன்னுடைய திருமண பந்தத்திற்கு, திருமண உறவிற்கு சொல்லித்தரணும் அப்படிங்கிற எண்ணம் இவருக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். இவருக்குள்ள ஒரு மனசுக்குள்ள ஒரு என்னன்னா, இவ்வளவு தூரம் நல்லா விளையாட்டு பேசுறது, நட்பா பேசுறது, கலகலப்பா வச்சிருக்கிறது, மகிழ்ச்சியா இருக்கணும் எல்லாம் இருந்தாலும் கூட இந்த திருமண உறவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கணவனிடம் மனைவிடம் கட்டுப்பாட்டுக்குள்ளே நான் இருக்க மாட்டேன்ப்பா, நான் ஃப்ரீடமா இருப்பேன், நான் சந்தோஷமா இருப்பேன், கூட விளையாடுவேன், செய்வேன், அது வேற விஷயம். ஆனா நீ கட்டுப்பாடா இருக்கணும்னு சொல்ற பத்தியா, அதுக்கு நான் உடன்பட மாட்டேன் இப்படிங்கக்கூடிய எண்ணம் இவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும்.
இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னதுமா ஜாலியா விளையாண்டு பேசிட்டு போயிட்டே வந்துட்டே இருக்கணும். அந்த கட்டுப்பாடு தன்னுடைய திருமண உறவு வந்து இப்படிதாங்க இருக்கணும், நீங்க செய்யறது தப்புங்க அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடை விதிச்சாங்கன்னா அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே நான் இருக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாக இந்த மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்த நபர்கள் இருப்பார்கள். பொதுவாகவே எந்த ஒரு விஷயத்திலையும் சரி, எந்த ஒரு இடத்துலையும் சரி, தன்னுடைய திருமண ஒரு இடம், இந்த திருமண பந்தத்திடம் பார்த்தீங்கன்னா கணவனிடம் மனைவியிடம் இல்லை ஒரு அன்பான வார்த்தையை வெளிப்படுத்தக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இந்த தங்கம் பொண்ணு மயில் இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி எப்பயுமே ஒரு அன்பான வார்த்தையை வெளிப்படுத்தக்கூடிய நபர்கள் இந்த மிதுன ராசி மிதுன லக்னத்திடம் பிறந்த நபர்கள். வீட்டிலே பார்த்தீங்கன்னா சில கணவர்கள்லாம் தன்னுடைய மனைவி கூப்பிடுறதுங்க வாமா தங்கம் பொண்ணு மயில் நிறைய பேர் கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அன்பான வார்த்தையை வெளிப்படுத்தக்கூடிய நபர்கள். பேச்சில் கூட தன்னுடைய கணவனோ மனைவியோ சின்ன சின்ன விஷயங்களோட வார்த்தைகளை காயப்பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே நிறைய விஷயங்கள்ல ரொம்ப அன்பான வார்த்தையை வெளிப்படுத்தக்கூடிய நபர்கள் இந்த மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள். தன்னுடைய வாழ்க்கை துணையின் உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள், அல்லது புரிந்துக்க முயற்சி செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு வச்சுக்கலேன். ஏன் என்னுடைய கணவர் எப்பவுமே சந்தோஷமா இருப்பாரு, என்னுடைய மனைவி காலையில இருந்து எப்பவுமே அவங்களோட ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்களே, ஏன் இப்படி சோகமா இருக்காங்க, ஏன் இன்னைக்கு அவங்களால வேலை செய்ய முடியல அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய உணர்வுகள் இருக்கும் பாத்தீங்களா. தன்னுடைய திருமண பந்தம் திருமண உறவு இப்படிலாம் இருக்கும் பாத்தீங்களா. அந்த திருமண உறவினுடைய உணர்வுகளை எப்படியாவது புரிஞ்சுக்கணும், அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்படிங்கக்கூடிய எண்ணமெல்லாம் இந்த மிதுனத்தில் பிறந்தவர்கள் இருக்கும். எல்லா குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா எல்லா நபர்களும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சண்டைகள்லாம் வரும்போது ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு பேசிக்க மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு பேசாமல் இருப்பாங்க. ஆனால் இவங்களுடைய ஸ்டைல் எல்லாம் அப்படின்னு வச்சுங்களேன், குடும்பத்துல திடீர்னு ஒரு சண்டை வருது, எல்லா குடும்பத்துக்கும் சண்டை வரும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி சண்டை வரும் பொழுது இவங்களுடைய ஸ்டைல் நேராக போய் உட்காந்து பேசி அப்படி சிரிப்பு காட்டி விளையாட்டு காட்டி அந்த சண்டையை சமாதானப்படுத்திடுவாங்க. அதுதான் இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்டைல்னு வச்சுக்கோங்களேன். வாழ்க்கையில குடும்பத்துல சின்ன சின்ன சண்டைகள் வரும் பொழுது அழகா கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே இவங்களுடைய மனசையும் ஒரு அமைதிப்படுத்திக்கிட்டு நேராக போய் அவங்ககிட்டையும் நல்லா சிரிச்சு பேசி அந்த சண்டையை சமாதானப்படுத்தி, குறிப்பா பேசி சமாதானப்படுத்தக்கூடிய நபர்களாக இந்த மிதுனத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். தன்னுடைய வாழ்க்கை துணையிடம் ரொம்ப ஒரு விசுவாசமா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. சின்ன விஷயத்த கூட அவங்க ஏமாத்திடக்கூடாது, அவங்க மனசை காயப்படுத்திடக்கூடாது, அவங்க தெரியாம எதுவும் போய் சொல்லி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிடக்கூடாது, ரொம்ப விசுவாசமா இருக்கணும், உண்மையா இருக்கணும் அவங்களுக்கு அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் இந்த ராசி நட்சத்திரம் இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும். இவருக்கு இருக்கக்கூடிய சின்ன விஷயம், பல நேரங்கள்ல ஒரு கணவன் மனைவி கிட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது. அதற்கான காரணம் இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனசுல என்ன படுதோ, என் கணவர் இப்படி பண்றாருங்க அது எனக்கு பிடிக்கலைங்க, என்னுடைய மனைவி இப்படி பண்ணுது அது எனக்கு பிடிக்கலைங்க அப்படிங்கிறத மனதில் என்ன படுதோ டக்குன்னு அதை வெளிப்படையா சொல்லிடுவாங்க. அதுவும் பல நேரங்களில் அவங்களுக்கு காயப்படுற மாதிரி சொல்றதுனாலேயே இவங்களுக்குள்ள சில சில மனஸ்தாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பு வந்துட்டே இருக்கும். இந்த குணத்தை அப்படி மாத்திக்கிறது, பக்குவமா எடுத்து சொல்றது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா இதனாலதான் பல நேரங்கள்ல அந்த கணவன் மனைவிக்கிட்டே சில கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்பு வந்துகிட்டு இருக்கும். மனதில் என்ன படுதோ உடனடியாக நேராக தன்னுடைய திருமண உறவிடம் திருமண பந்தத்திடம் வாழ்க்கை துணையிடம் சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். பொதுவாக குடும்ப பொறுப்புகள்னு இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு இடத்துல கடன் வாங்குறது, ஒரு இடத்துல குழந்தைகளுக்காக குடும்பத்துல இருக்கக்கூடிய பொறுப்புன்னு வச்சுக்கோங்களேன். குடும்பத்திற்காக செய்யக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள், அந்த விஷயத்த தானும் பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவருக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். இது குறிப்பா பெண்களுக்கு நிறைய அந்த விஷயம் வந்து மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். பெண்கள் வந்து மிதுனத்துல பிறந்திருக்காங்க அப்படின்னா, என்னுடைய கணவர் வேலைக்கு போயிட்டு வராருங்க, பாவம் அவரே காலையில இருந்து நைட்டு வரைக்கும் வேலை செஞ்சுட்டு வராரு, எல்லா விஷயத்தையும் அவரே தலைமையில போட்டுக்கிறாரு, எனக்கு கொஞ்சம் பகிர்ந்து கொடுத்தாருன்னா நானும் ஏதோ ரெண்டு வேலைக்கு போவேன், வருவேன், சம்பாதிப்பேன், என்னுடைய குடும்ப பொறுப்புகளை நானும் கொஞ்சம் ஏற்றுக்கணும்னு நினைக்கிறேன். இப்படியக்கூடிய எண்ணமெல்லாம் இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். பொதுவா தன்னுடைய வாழ்க்கை துணை அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த வாழ்க்கை துணை, அந்த வாழ்க்கை திருமண வாழ்க்கை திருமண பந்தம் கணவன் மனைவி இந்த விஷயத்த ரொம்ப சுவாரஸ்யமா வச்சிருக்கணும், உற்சாகமா இருக்கணும் அதுல எப்பயுமே அப்படிங்கிற எண்ணம் அந்த இவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். என்னுடைய வாழ்க்கை துணையை ரொம்ப சுவாரஸ்யமா வச்சிருக்கணும், அவங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுக்கணும், அவங்களை எப்பயுமே உற்சாகமா இருக்கும், திருமண வாழ்க்கை ஒரு சந்தோஷமா இருக்கணும் இப்படிங்கிற எண்ணம் இவர்கள் ஆள் மனதுல எப்பயுமே இருந்துட்டே இருக்கும். வாழ்நாள் ஃபுல்லா கடைசி வரைக்கும் தன்னுடைய திருமண உறவு திருமண பந்தம் கணவன் மனைவி அப்படிங்கிற எண்ணம் வந்து ஒரு சந்தோஷமாகவும் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் வழிநடத்தி செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்ட நபர்கள் இந்த மிதுனராசி மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள். நான் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னுடைய சேனலை ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது உதவியா இருக்கும். நன்றி.